வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துருக்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருமே நம்ப ஐசன்ஸ் பிளான் கேள்விப்பட்டிருப்போம். ப்ளீச் பிளான்ஸ் இருந்தீங்கன்னா, பட் இப்ப நம்ப எய்மண்ட்ஸ் மாஸ்டர் பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ப்ரோஸ், நம்ம எய்மண்ட்க்கு உண்மையாவே வந்து நம்ம அயர்ன் த்ரோன் மேல ஆசை இருக்கா? அண்ட் இது எல்லாமே நம்ம எய்மண்ட் வந்து பிளான் பண்ணி தான் பண்றானா சொல்லின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எய்மண்ட் டார்கெரியன் வந்து உண்மையாவே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணானான்னு கேட்டீங்கன்னா, ஏகான் டார்கெரியன் வந்து கொல்லணுங்கிறது வந்து அவனோட உண்மையான பிளான் கிடையாது. அந்த ட்ராப்ல ஏகான் டார்கெட் வந்து போய் மாட்டிக்கிட்டான். அண்ட் ஒரு ஆன் ஸ்பாட் டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆ வேகார வச்சு அந்த பையன் வந்து அவனுக்கு தெரியாது. அதுவரைக்கும் நம்ம ஏகான் அந்த பையன் சன்ஃபயர் எடுத்துட்டு அங்க வருவான்னு தெரியாது. ஸோ அவனோட டார்கெட் மாரி மெலிசோ இல்ல நம்ப ரெனேரியாவோ இல்ல நம்ம டேமன் டார்கெட் யாராவது வருவாங்கன்னா சொல்லி அவன் நெனச்சான். பட் அதுல நம்ம மாட்டுனது நம்ம ரேனிஸ். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம சன்ஃபயரையும் மாட்டிக்கிட்டு ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகான எரிச்சுட்டான். அண்ட் உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்மண்ட் அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகான அந்த பையன் வந்து கொன்னுடணும். பிகாஸ் ஏகான் அந்த பையன் வந்து உயிரோட இருந்தானா, இவனுக்கு ப்ராப்ளம். ஏன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்ஸ்ல நம்ம எய்மண்ட் வந்து என்னன்னா, அந்த பையன் அவன் கிரீன்ஸ்க்காக சப்போர்ட் பண்றான், கிரீன்ஸ்க்காக ஃபைட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஆ எய்மண்ட் வந்து என்னதான் ஒரு கிரீன்ஸ்க்காக ஃபைட் பண்ற மாரி காட்டினாலுமே, ஹி இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஒன்லி 2 பீப்பிள் நான் சொல்லுவேன். ஐ மீன் 2 பேருக்காக தான் ஃபைட் பண்றான். ஒண்ணு நம்ம ஹெலெனாக்கு. ஏன்னா நம்ம எய்மண்ட்க்கு நம்ம ஹெலெனாவ ரொம்ப ரொம்ப புடிக்கும். இது வந்து புக்ஸ்லயே கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் தான். பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகானுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ஹெலெனாவ. ஸோ நம்ம எய்மண்ட் இப்ப என்ன நெனச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, மேபி நம்ம ஏகான் செத்துட்டா, நம்ம ஹெலெனாவுமே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஐ திங்க் நம்ம எய்மண்டுக்கு வந்து த்ரோன் அதிகமா போயிடும். இல்ல அட்லீஸ்ட் வந்து நம்ப ஏன்னா எய்மண்டோட சாரி நம்ம ஏகானோட ஒரு ஹேருமே வந்து இறந்துட்டாரு. ஜெஹரிஸ் 2. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையுமே இறந்ததுனால, இவனுக்கு தான் வந்து த்ரோன் போணும். ஸோ எல்லா விஷயமுமே எனக்கு கிடைச்சிரும். நம்ம ஏகான் இறந்துட்டா. ஸோ அதனால வந்து அத பண்ணியிருப்பான். பண்ணதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துருக்கலாம். ஸோ இப்ப நம்ம ஏகானால அது நடக்கக்கூட முடியாது. ஸோ இதையுமே நம்ம பிளாக்மெயில் பண்றதையும் பார்த்துருப்பீங்க. நீ வெளில எங்கேயும் சொல்லக்கூடாது என்னான்ட்டு. ஏன்னா வெளில சொன்னா கண்டிப்பா அவன வந்து கிங்ஸ்லேயர்ன்னு சொல்லி முடிவு பண்ணி இவன வந்து உள்ள போட்டுருவாங்க. அண்ட் இவன போடவும் முடியாது இப்போதைக்கு. ஏன்னா வேகார் இவன விட்டு யாருமே ரைட் பண்ண முடியாது. அண்ட் கிரீன்ஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அந்த பையன் நம்ம எய்மன் டார்கெரியன் தான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ மேபி இந்த ஆர்மிஸ் இல்ல இந்த பணம் எல்லாம் சொல்லலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கிரீன்ஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எய்மன் தான். ஏன்னா எய்மண்டோட வேகார் வந்து கிங்ஸ் லேண்டிங்ல இல்லன்னா, கண்டிப்பா வந்து நம்ம டேமன் டார்கெரியனோ இல்ல வந்து நம்ம ரெனேரியா கூட வந்து சைராக்ஸையோ நம்ம கராக்ஸஸையோ கொண்டு வந்து கண்டிப்பா அந்த சிட்டிய வந்து எப்பயோ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத பண்ண விடாம பண்றதுக்கு நம்ம எய்மன் டார்கெட் வேகார் தான் இப்போதைக்கு மெயினாவே இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எய்மண்டுக்கு உண்மையாவே அந்த த்ரோன் ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு தான். எய்மண்ட் இஸ் லைக் நாட் லைக் டேமன். என்னதான் வந்து நம்ம டேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோக் பிரின்ஸா இருந்தாலுமே, குரூயல்டி இல்ல நம்ம என்னைக்குமே ஒரு விசரிஸ் வந்து கொல்லணுமோ, இல்ல என்னைக்குமே நம்ம விசரிஸ் வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாரு. பட் இங்க நம்ம எய்மண்ட் அப்படியே ஒரு டிஃபரண்டான கேரக்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எய்மண்டுக்கு சின்ன வயசுலேருந்து வந்து வெறும் நம்ப ஜெசைரஸ் இல்ல நம்ம லுசைரஸ் இந்த 2 பேருமே மட்டுமே வந்து இவன வந்து புல்லி பண்ணது கிடையாது. ஏகானுமே புல்லி பண்ணியிருக்கான். பட் ரொம்ப கிடையாது. ஓகேங்களா? எஸ் புல்லி நடந்திருக்கு. ரொம்ப கிடையாது. நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லயுமே வந்து பார்த்துருக்கலாம். நம்ப எய்மன் அங்க அந்த இடத்துல வந்து இருந்தப்ப, எப்படி நம்ம ஏகான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வந்து லாஃப் பண்ணான்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எய்மண்டோட ப்ரைட வந்து ஹர்ட் பண்ணும். ஸோ எய்மனோட ஒரே ஒரு கேரக்டர பத்தி பார்க்கும்போது மட்டும் எய்மன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எய்மண்டுக்கு உண்மையாவே நம்ம த்ரோன் மேல ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் தான். இந்த மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு. ஸோ இப்ப நம்ம எய்மண்ட வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏகானுக்கு நம்ம எய்மண்ட் வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே பயப்படுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகார் த க்ரூயல். ஓகே. ஸோ இந்த கேரக்டர் பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் மேகார் த க்ரூயல் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூயலிஸ்ட்டான டார்கெரியன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ரோக் பிரின்ஸ விட நீங்க டேமன் பார்க்குறீங்கல்ல, டேமன விட ஒரு 10 மடங்கு, 20 மடங்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு க்ரூயலான ஒரு டார்கெரியன் மாரி தான். ஸோ அந்த மாரி அவர் ரூல் பண்ணப்ப ஒரு நம்ப 7 கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாரி யாருமே மாறிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க. அண்ட் எல்லாருக்குமே அந்த மேகார் த க்ரூயல் மாரி யாருமே வந்துரக்கூடாது. எந்த ஒரு டார்கெரியனும் வந்துரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எய்மண்ட் அந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா,
ஆ என்ன பொறுத்தவரைக்கும் எய்மெண்ட் வந்து ஃபுல்லாவே அந்த ஸ்ட்ரென்த், அந்த பவர் அப்படிதான் ஃபோக்கஸ் பண்றான் தவிர, ஆ மக்கள் மேல வந்து வந்து பார்க்கறதில்ல. ஸோ நீங்க அத நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். அவனுக்கு வந்து நம்ம லாரிஸ் வந்து நம்ம மக்கள் ரிபெலியன் நடத்துறாங்கன்னு கூட சொல்லும்போது கூட வந்து வந்து எந்த ஒரு அவன் கண்டுக்க கூட மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எய்மண்ட் டார்கெரியனுக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ எய்மண்ட்க்கு மெயினா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவனோட பிரைட் அண்ட் ஈகோ தான். ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈகோ வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எபிசோட் 6லயே பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா சீசன் 2ல. ஸோ நம்ம எபிசோட் 6ல நம்ம ஜேசன் லானிஸ்டர் வந்து நம்ம ஆர்மி எடுத்துட்டு ஹேர்னாலுக்கு போம்போது நம்ம வேகார கேட்டிருப்பாரு. ஸோ நீங்க எங்க கூட வந்து ரைட் பண்ணா நாங்க கராக்ஸஸ் வந்து நம்ம டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதுக்கே வந்து நம்ம எய்மண்ட் எப்படி சொல்லுவான்னா, அவன் எப்படி என்ன சம்மன் பண்ணலாம்? ஒரு கிங் அப்படி சம்மன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சண்டை வரும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எய்மண்ட்டுக்கு உள்ள ஈகோ இல்ல அந்த பிரைட் வந்து நம்ம எய்மண்ட்ட கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும் தான். ஸோ அதுதான் கடைசியில நம்ம புக்ல கூட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக் ரீடருக்கு அந்த பிரைட் வந்து அவன எங்க போய் நிப்பாட்டுனுச்சுன்ட்டு. பட் உண்மைய சொன்னா நம்ம எய்மன் டார்கெட் வந்து ஒரு பெட்டர் ரூலர் தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் இந்த சென்ஸ்ல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் டைம்ல அவன் தான் பெட்டர். ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏகான் டார்கெரியன் வந்து லிட்டரலி வந்து ஒரு ஃபூல் தாங்க. ஸோ அவன வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நீங்க நம்ம டோமன் வந்து நம்ம மார்ஜரி, நம்ம சிர்சி இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணாங்களோ, இல்ல எப்படி நம்ம ஃபெய்த் ஆஃப் த செவன் வந்து நம்ம கிங்ஸ் லேண்டிங்கே வந்து டேக் ஓவர் பண்ணாங்களோ, அதே மாரி வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபூல் த்ரோன்ல உட்கார்றத விட, ஒரு வார் மாங்கர் இல்ல வந்து ஒரு வார் லார்ட் உட்கார்றது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா எய்மண்ட் கண்டிப்பா இப்போதைக்கு கிரீன்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் நம்ம எய்மண்ட் மட்டும் தான். அண்ட் எய்மண்ட் கரெக்ட்டா அந்த பையன் வந்து இந்த கார்ட்ஸ மூவ் பண்ணா, மேபி நம்ம எய்மண்ட் வந்து நம்ம வார வின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து குடுக்க சான்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எய்மண்ட் டார்கேரியன் வந்து உண்மையான இப்ப ரூலரா ஆயிடுவாரா? இல்ல நம்ம பவர் வந்து நம்ம இன்னும் ஏகான்ட்ட தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஏகான்ட்ட தான் இன்னும் பவர் இருக்கு. ஸோ என்னதான் கிங் வந்து மேஜரா இப்ப அடிபட்டு கிடந்தாலும் சரி, இல்ல கிங்கால நகரக்கூட முடியலனாலுமே சரி, கிங் வந்து ஒரு பெட் ரிடன் ஐ மீன் சாகுற வரைக்குமே வந்து அவர் தான் கிங். ஸோ பட் மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு கிங் வந்து பெட் ரிடன் ஆயிட்டாரு. இல்ல அவரால எந்திச்சு கூட நிக்க முடியலன்னா, மோஸ்ட்லி குயினோ இல்ல வந்து நம்ம அவரோட சன்னோ வந்து ஃபர்ஸ்ட் சன் வந்து மோஸ்ட்லி அந்த ரெஜன் சொல்லிட்டு வந்து அத வந்து எடுத்துப்பாங்க அந்த ரோல. அந்த ரோல வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. இங்க நம்ப அலிசன் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இத நம்ப எய்மன் நம்ப அலிசன்டுமே வந்து நம்ம ஸ்மால் கவுன்சில்லேருந்து எடுத்திருப்பான். அண்ட் இங்க நம்ம லாரிஸ்ட்ராங் வந்து அவன மேனிபுலேட் பண்ணான்னு பார்த்திருப்பாரு. ஸோ நம்ம ஏகான பண்ணி பார்த்த மாரி இவனையும் பண்ணி பார்ப்போம். பட் லாரிஸ்ட்ராங்க்கே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு. பட் மேபி அ இந்த ஒரு கேரக்டர பண்ணி பார்ப்போம்னா பார்த்திருப்பாங்க. அண்ட் இதுக்கே இந்த ரீசன் இந்த லாரிஸ்ட்ராங் வந்து இப்ப எய்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. மேனிபுலேட்டும் பண்ண முடியல. அவரால ஒண்ணுமே பேச முடியல. பிகாஸ் எய்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன கலாய்ச்சு, "நீ வந்து என்னோட அ கிராண்ட் சார கூப்பிடுன்னு" சொல்லியிருப்பான். ஸோ ஓகேவா? ஸோ உண்மைய சொல்லணும்னா ஓட்டோ ஹைட்டவர் வந்து ஒரு பெட்டர் லீடர் நான் சொல்லுவேன். நம்ப லாரிஸ விட. ஏன்னா பெட்டர் ஹேண்ட் ஆஃப் த கிங் நம்ம ஓட்டோ தான். பட் அவர பெட்டர் தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் தான் ஒரு பெட்டரான கேரக்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உண்மையாவே வந்து எது கெட்டது, எத பண்ணா மக்கள் கோவப்பட மாட்டாங்க, எத பண்ணா மக்கள் வந்து இந்த ஒரு ரிபெலியனா நடக்காம இருக்கும். அண்ட் எத பண்ணா நம்ம ரெல்ம்க்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். ஒரு கிரேட்டர் குட் ஆஃப் ரெல்ம்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் ஹைட்டவர் கரப்டட் தான். ஓகேங்களா? நம்ம டைவின் லானிஸ்டர் மாரி நம்ம லானிஸ்டர் ஃபேமிலி இருக்கணும். அதே மாரி அவருக்கு ஹைட்டவர் ஃபேமிலி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது எய்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டோ ஹைட்டவர திருப்பி கூப்ட்டுருப்பான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லாரிஸ் ஸ்ட்ராங் மாரி நம்ம லெக்ஸ் பிட்டில்ஸோ, இல்ல ஃப்ளாட்டர்ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்கெரியன் கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஸோ ஏன்னா, இந்த ஸ்மால் கவுன்சில்குள்ள நீங்க வந்துட்டாலே உங்க ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் சரி, மாஸ்டர் ஆஃப் காயினோ, மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸோ, இல்ல மாஸ்டர் ஆஃப் நீங்க வந்து நம்ம ஷிப்ஸோ எடுத்தீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹவுஸ் கொஞ்சம் பவர் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் நெறைய பேர் நம்ம டார்கெரியன்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ நெறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டேமன் டார்கெரியன் வந்து கிங்கோ இல்ல பிரின்ஸா ஆகாததுக்கு வந்து மெயின் ரீசனே விசேரிஸ்க்கு நம்ம ஓட்டோ ஹைட்டவர் வந்து இந்த மாரி சொல்லிக் குடுத்தது. பிகாஸ் நீங்க விசேரிஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். விசேரிஸ நீங்க ஓரளவுக்கு வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓட்டோ ஹைட்டவர் மாரி கேரக்டர்ஸ். பட் நீங்க நம்ப எய்மண்டோ இல்ல டேமன் இந்த 2 கேரக்டர்ஸுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாடுல கூட வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ஒரு கிங்க வந்து உங்களால ஃப்ளாட்டர் பண்ண முடியலன்னா, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா, அவங்க பொசிஷன் வீக் ஆயிட்டே இருக்கும். ஸோ, இதனால தான் நம்ம எய்மண்ட் இந்த டைம்ல ஒரு கரெக்ட்டான கிங்கா இருப்பான். பட் ஒரு லாங் ரன்ல ஒரு எய்மண்ட் வந்து ஒரு கிங்கா இருக்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மெயினான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா,
எய்மண்ட் வந்து ஒரு லாங் ரன்ல கிங்கா இருந்தான்னா, கிங் வந்து எப்பவுமே மக்கள இருந்தா பார்த்துக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் விசரிஸ் வந்து அதுல வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ஆளா இருந்தாரு. ஐ மீன் நம்ப இவரு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆல்ஃப் த ஒயிட் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ப என்னைக்காவது வந்து போய் மக்கள் வந்து சாப்பிடாம இருந்தாங்கன்னா, நம்ம விசரிஸ் வந்து போய் அந்த ஃபீஸ்டோல் அந்த இதெல்லாம் வந்து போய் த்ரோ பண்ண மாட்டாராம். ஸோ அந்த இருக்கிற ஃபுட்ட வந்து போய் மக்களுக்காவது குடுங்க. அந்த மாரி நம்ம கிங்ஸ் லேண்டிங்ல இருக்க மக்களுக்கு குடுங்க. ஸோ இந்த மாரி நம்ம விசரிஸும் சரி, நம்ம ஜெஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல அவர்லாம் ஒரு எப்படி சொல்லலாம்? ஒரு கான்ஸ்லேட்டர் ஐ மீன் ஏகான் டார்கெரியன் கான்க்யூர் பண்ண ஒரு லேண்ட மெயின்டெயின் பண்ணி, எதுக்கு ஒரு ரிபெலியனே நடக்காம ஒரு ஸ்டெபிலிட்டியா கொண்டாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஜெகரிஸ் டார்கெரியன் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலரா இருந்தாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ரூலரா இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெறைய கைண்ட் ரூலர்ஸ் இருக்காங்க. டேரான் த செகண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஏகான் த 5த் இந்த மாரி நெறைய நோட்டபிள் லீடர்ஸ் இருந்தாலுமே, ஆ இதுங்கள்ல நம்ப எய்மன் டார்கெரியன் வந்து ஒரு நோட்டபிள் கிங் ஆக முடியாது. அண்ட் அவருக்கு வந்து இந்த கிங் பொசிஷன் கரெக்ட்டா இருக்காது. பட் இந்த டைம்ல மேபி வந்து இந்த வார் டைம்ஸ்ல அவர் வந்து ஒரு கரெக்ட்டான ஃபிட்டா இருப்பார். ஏகான விடன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் மறக்காம பிரஸ் பண்ணி ஆல் போட்டுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.